نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي أيوب الأنصاري رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا أوتي بطعام أكل منه وبعث بفضله إلي وإنه بعث إلي يوما بفضلة لم يأكل منها لأن فيها صوما إلى آخر أو قال من صلى الله عليه وسلم صدق رسول الكريم أريد சகோதரர்களே இன்று உணவகங்களை சாப்பிடுவதில் முக்கியமான ஒன்று வெள்ளை பூண்டு சாப்பிடுதல். அதே சமயத்தில் வந்திருக்கக்கூடிய விருந்தினரை உபசரிப்பதில் முன்னுரிமை வழங்குவது, இதை பற்றி உள்ள பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். வெள்ளை பூண்டு எடுத்துக்கொண்டால் நிறைய மருத்துவ பலன்கள் அதில் இருக்கின்றது. வெள்ளை பூண்டு வெப்பமூட்டும் ஒரு பொருளாக இருக்கின்றது. சளியை போக்கக்கூடியது, பக்கவாத நோய்க்கு போக்குவதற்கு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது. குரல் வழியை தூய்மைப்படுத்தக்கூடியது, இருமல், பழையவழி, நெஞ்சுவலி ஆகியவற்றிற்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கின்றது. இந்த வெள்ளை பூண்டை பச்சையாகவும் வேக வைத்தும் சாப்பிடலாம். ஆயினும் வேக வைக்கப்படாத வெள்ளை பூண்டு, வெங்காயம் போன்றவைகள் அதை அப்படி சாப்பிட்டு வரும்போது பச்சையாக உண்ணக்கூடிய சமயத்தில் வாடை அடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அந்த சூழ்நிலையில் அப்படி தொழில் வரக்கூடியது. இன்னும் சொல்வதாக இருந்தால் மக்கள் கூடக்கூடிய இடங்கள், பெரியவர்கள், கண்ணியமான மனிதர்கள் மத்தியில் எல்லாம் அதுபோன்ற வாடை அடிக்கக்கூடிய ஒன்றை உண்டு வைத்து செல்லக்கூடாது. எந்த அளவிற்கு அவர்களுடைய முகம் சுளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வாடைகள் சமைத்த பின் உண்மதின் காரணத்தினால் அது வாடைகள் என்பது இருக்காது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான வஹி வரக்கூடியது, மலக்குகளுடைய தொடர்புகள் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் இந்த குருவாடைகள், அதாவது வெள்ளை பூண்டு, வெங்காயம், இது போன்ற இந்த வாடைகள் இருக்கின்றது. இந்த வாடைகள் இருந்தால் மலக்குகளும் வரமாட்டார்கள். அவர்கள் வரக்கூடியது அவர்களுக்கு மிகவும் அசௌரியமாக ஆகிவிடும் என்பதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை வெறுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஏனைய சஹாபாக்களை மற்றவர்களை உண்பதற்கு அனுமதித்தார்கள், அது கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் உணவு கொண்டு வரப்பட்டால் அதை உண்டுவிட்டு அதில் எஞ்சியதை எனக்கு கொடுத்து அனுப்புவார்கள். ஒரு நாள் அவ்வாறு எஞ்சியதை எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள். அதிலிருந்து அவர்கள் உண்ணவில்லை எனில் அதில் வெள்ளை பூண்டும் இருந்தது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாமல் கொடுத்து அனுப்பித்ததுடைய ஒன்றில் இருந்தது வெள்ளை பூண்டு ஒன்று இருந்தது. எனவே அது குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதா என்பதை கேட்டேன். அதற்கு அவர்கள் இல்லை, அதிலிருந்து வரும் வாடையின் காரணமாக அதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள்.
நான் அவ்வாறாயின் அதை நான் விரும்பவில்லை என்பதாக இந்த அன்சாரி சஹாபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்பதற்கு அனுமதித்தார்கள். வெள்ளை பூண்டையும் நல்ல முறையில் நாம் உண்ணலாம். ஆனால் இப்பொழுது தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக அந்த வாடைகள் இல்லாத அளவிற்கு வர வேண்டும், ஒன்று விட்டு வர வேண்டும். இல்ல அதை சுட வைத்து வேக வைத்து உண்ணக்கூடிய சமயங்களில் அந்த வாடைகள் என்று ஆரம்பிவிடும். அதனாலதான் சொல்றோம், வெங்காயங்கள் கூட பள்ளி வாயில்களில் நாம் உண்டு விட்டு வரக்கூடாது என்றால், பள்ளி வாயில் சமைப்பதாக இருந்தால் கூட அதற்கு அருகாமையில் வைத்து நீங்கள் வெங்காயம் வெள்ள கூட குடிக்காதீங்க. சில இடங்கள்ல பார்த்தோம்னா பள்ளியாச வெளி பள்ளியாசல உட்கார்ந்து வெள்ளப்பூடு குடிக்கிறது, வெங்காயம் குடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா பள்ளிகள் மலக்குகள் இருக்கக்கூடிய இடம், மலக்குகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்கள். அப்ப நம்ம இருக்கக்கூடிய பள்ளிவாயில் இருந்து மலக்குகளை இங்க இருந்து காட்டிட்டீங்கன்னா அப்புறம் யாரு இருப்பா? மலக்கு போயிட்டா சைத்தான் தான் வருவான். எப்ப பார்த்தாலும் எங்க ஊர்ல பிரச்சனை இருக்கு. ஏன் பிரச்சனை வராது? நீங்க மலக்குகளை வாட்டி சைத்தான கொண்டு உட்கார வச்சிருக்கீங்கள. அப்ப இதற்குரிய காரணங்கள் இதுதான். நாம் அழிக்கக்கூடியது. அங்க தங்கி இருக்கிறோம், தங்கி இருக்கணும் இருப்பாங்க. எது போட்டாங்க பள்ளியாசல்லே வச்சுட்டு எல்லா வாடகைகளையும் கொண்டு வந்து ஏற்றி விட்டுருவாங்க. இதெல்லாம் அசௌரியமான வாடகைகளை, துர்வாடைகளை ஏற்படுத்தக்கூடியதிலிருந்து தவிர்க்க வேண்டும். முழுமையாக பள்ளிவாசல் அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். விருந்தினர்களை உபசரிப்பதில் முன்னுரிமையில் அளிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு கடுமையான பசி துன்பம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது துணைவியர்கள் ஒருவரில் ஆள் அனுப்பி அவர்களிடம் உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார்கள். அதற்கு அத்துணைவியார் தங்களை சந்தித்த மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக என்னிடம் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார்கள். பிறகு நம் துணைவியர் மற்றவர்களிடம் ஆள் அனுப்பிய போது அவரும் அதே போன்றதை பதிலாக அளித்தார்கள். முடிவில் ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் அதே பதில் வந்தது. தங்களை சந்தித்த மார்க்கத்துடன் சந்தித்ததுடன் அனுப்பியவன் மீது ஆணையாக என்னிடம் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறினார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, இன்றிரவு இவருக்கு விருந்தளிப்பவர் யார்? அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று கேட்டார்கள். அப்பொழுது அன்சாரிகளில் ஒருவர் எழுந்து, நான் இவருக்கு விருந்தளிக்கின்றேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு தம் வீட்டிற்கு சென்றார். அங்கு தம் மனைவியிடம் உன்னிடம் உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர் மனைவி தம் குழந்தைகளின் உணவை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார். அவர் தம் குழந்தைகள் உணவு உண்டா கேட்டால், ஏதாவது காரணம் சொல்லி தூங்க வைத்து விடு. நம் விருந்தாளி நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டினுள் உணவை தயாராக எடுத்து வைத்துவிட்டு விளக்கை ஏற்றி விடுவது போன்று பாவனை செய்து விளக்கை அணைத்து விடு. நாமும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை போன்று அவருக்கு காட்டிக்கொள்ள மறக்காமல் விருந்தாளி வந்து சாப்பிட்டு கையை நீட்டும் போது விளக்கை நோக்கி சென்று அதை அணைத்து விடு என்று சொன்னார்கள். இது போல இவங்க செஞ்சாங்க. தான் உண்மைக்கு தன்னுடைய குழந்தைக்கு கூட முக்கியத்துவங்களை கொடுக்காமல் வந்த விருந்தாளிக்காக வேண்டி அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த விருந்தாளி அவர்கள் தங்களுடைய நாடு தங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் என்ன செஞ்சாங்க? குழந்தைகளை கூட பட்னியா போட்டு
தாங்களும் பட்னியா இருந்து வந்த விருந்தாளிக்கு அவரை நல்ல வயிறுமா மட்டும் சாப்பிட வேணும் என்பதற்காக வேண்டி அவருக்கு உணவளித்தாங்க. அதனால இவர்களை அல்லாஹ்வே பாராட்டி சிலாயிட்டு அல்லாஹ்வே குர்ஆன் வசனங்களை இறக்கினான். இது எப்போ வரை இருக்கும்? கியாமத் வரை இருக்கும். எங்க சொந்த பாண்டவர்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சாதகமான மக்களை போட்டுக்கணும். ஊரில் இருக்கக்கூடியவங்க ஏழைகள் ஊரினால் வந்தவர்கள் எவர்கள் எப்படி பட்டனையா போனாலும் சரி எங்க வயது நினைச்சுட்டு போனா அது என்னன்னு தெரியுமா? பத்லாவுக்கு ஆளாகும். உங்களுடைய விருந்தின் மூலியமாக நன்மைகள் வராது, தீமைகள் வந்து அடைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு அதன் மூலியமாக கேடுகள் தான் வந்து அடைந்து கொண்டே இருக்கும். அது விருந்தல்ல, நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூன்யம், உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொண்ட ஒரு சூன்யம் என்பதுதான் அது. விருந்தாளிகள் எந்த அளவுக்கு தங்களை விட தங்களுடைய குழந்தைகளை விட விருந்தாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்காக வேண்டி அன்றைய இரவு முழுவதும் அவர்கள் பட்டனையாக எல்லோரும் உறங்கியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்கள் சாயித்து ஆயிரத்தி வசனங்களை அழைத்திருக்கின்றார் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக அருள்வானாக. வாஹித்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.